அர்ச்சனா இங்க வாயேன். என்னம்மா? என்ன பாக்குறா? போன பாக்குறா? மாமா என்னம்மா எதுக்கு அழுவுற? வருது அதுதாண்டி அழுவுற. நீ மெண்டல் ஆயிட்டியா? சிவனேன்னு வெளியில கிளம்பிட்டு இருந்தவளை கூப்பிட்டு நிக்க வச்சு போன பாக்குற என்ன பாக்குற அழுவுற இருக்கா நீ? இல்லடி, உன் கல்யாணத்துக்கு அலைன்ஸ் பாக்குறோம்ல, அதுக்கு ஒரு மாப்பிள்ளைக்கு உன் போட்டோவை அனுப்பி வச்சேன். அதுக்கு பதிலுக்கு அவன் ஒரு போட்டோவை அனுப்புனான் பாருடி. அதை பார்த்து தாண்டி நான் கதறி கதறி அழுவுறேன். என்ன உங்க பொண்ணு ரொம்ப ஏஞ்சல் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி பிரின்சஸ் போட்டோ ஏதாச்சும் அமிச்சானா? அடைச்சி வாய் மூடு. அப்படி ஏதாவது நடந்திருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். வேற நிமிஷம் இத பாரு. என்னம்மா ஆக்டர் யோகி பாபு கூட என்ன வச்சு கொலாஜ் பண்ணி அனுப்பி வச்சிருக்கான். அதாண்டி அவன் சொல்றா, யோகி பாபு மாதிரி மண்டைய வச்சிருக்கிற உன் பொண்ணு பொம்பளையா ஆம்பளையா நீ என்ன பார்த்து கேட்டுட்டாண்டி. பொண்ணா பையனான்னு கேட்டிருக்கான். அவனை திட்டியா இல்லையாமா? எனக்கு வந்த கோவத்துக்கு அவனை நாக்கப்புடுங்கிற மாதிரி கேட்கலான்ட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தேன்டி. அவன் சொன்னது கரெக்டா இருந்தது. அதனால போடா லூசுன்னு சொல்லிட்டு நான் பிளாக் பண்ணிட்டேன்டி. அப்படியே போட்டான். அது உன்ன ஒருத்தன் அசிங்கப்படுத்திருக்கான். அவனை திட்டுறதுக்கு துப்பு இல்ல, பிளாக் பண்ணிட்டாலாம். போய் தல. இப்படி இருக்கவளுக்கு நான் எப்படி கல்யாணம் பண்ணி பார்க்க போறேனோ? கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கோ. அவன் சொன்னதும் கரெக்ட் தான் போல. ஓகே, சார் ரொம்ப பிஸியா இருக்காரு. அவரு வாரத்துக்கு 7 படம் சைன் பண்றாரு. ஏதாச்சும் படத்துக்கு போறதுக்கு அவருக்கு டேட் அவைலபிலிட்டி இல்லனா நம்ம போய் அவருக்கு டூப் போட்டுற வேண்டியதான்.